தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த உத்தரவு எந்த அளவிற்கு முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டும்? தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாக அந்த கொடுக்கப்பட்ட புகாரை தற்போது டெல்லி சிபிஐ விசாரித்து வருகிறது. இதில் ஏற்கனவே மாதவராவ், சீனிவாசராவ், உமா சங்கர் குப்தா மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு எதிராக ஏற்கனவே சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பிலிருந்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் பிறகு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் டிஜிபி, கமிஷனர் உள்ளிட்டோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அந்த குற்றப்பத்திரிகை பல்வேறு பிழைகள் இருப்பதால் அதை திருத்தம் செய்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன் பிறகு பல்வேறு காலகட்டங்களை தாண்டிதான் அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை தான் தற்போது முன்னாள் அமைச்சர்கள் பி வி ரமணா மற்றும் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருடைய அந்த பெயர்களும் இடம்பெற்றுள்ளது. இதன் பிறகு இந்த வழக்கானது எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தற்போது புதிதாக கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் இடம்பெற்றுள்ள முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக பி வி ரமணா, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரை வரும் 9ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி முன்னாள் அமைச்சர்களான சி விஜயபாஸ்கரும், பி வி ரமணாவும் குட்கா வழக்கு தொடர்பாக ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதன்.